எடோ என்னோட என்னடி இது லூசுமா போ 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 போ. என்ன வச்சுட்டு இருக்க? என்ன வச்சிருந்த கையில? சும்மா நக்குறான்னு. சரிம்மா சரி கனவு காண்றான் தூக்கத்துல. ஓடி தாங்க சரிடி தாங்க குட்டிமா. அசிங்கப்பட்டாப்புல இருக்க அவன் என்கிட்ட தான் வந்தான். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வீடியோ போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டே மேக்கப் லுக் அண்ட் என்னோட பர்த்டே வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட்ஸில் போடுறப்ப செக் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பர்த்டேக்கு. ஆக்சுவலாக என்னமோ அது பர்த்டே மாதிரியே ஃபீல் ஆகலை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் வந்து நான் ஒரு மேக்கப் லுக் பண்ணியிருந்தேன். டோட்டலாக ஒரே ஒரு வாட்டி தான் நான் மேக்கப் போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளான மினிமலிஸ்டிக் பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கப் அது. நிறைய பேர் அது கேட்டிருந்தீங்க எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறேன். அண்ட் முக்கியமாக அந்த மேக்கப்பில் ஸ்கின் கேருக்கு நிறைய நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் வந்து எனக்கு ரொம்ப நான் வெயிலில் போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப மேக்கப் போட்டால் மெல்ட் ஆகிடும். சம்மருக்கு அப்ராப்ரியேட்டாக வந்து எனக்கு ஃபீல் ஆகாது. ஸோ சம்மருக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் கம்மி, இது வந்து உங்களுக்கு கம்மியாக இல்லாமல் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மினிமலிஸ்டிக்கான மேக்கப் தான். ஸோ அதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அண்ட் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன், என்னோட நேம் கீர்த்தி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம 312K சப்ஸ்கிரைபர்ஸ் போய்ட்டு இன்னும் பயங்கரமாக ரீச் பண்ணுறோம், வேறு லெவல் ஃபன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நான் என்னுடைய மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு தெரியும். நான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் கேரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின் கேருக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்ததுமே என் ஸ்கின்னை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டேன் என்னோட ஃபேஸை. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து இருக்கிற டர்ட்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு நான் டெர்மாவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிளென்சரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. என் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி இதை போட்டு நான் இப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது மேக்கப் நல்லா ஸ்கின்ல ஸ்டே ஆகுது. ரீசன் வந்து ஃபுல்லாக ஸ்கின் க்ளீனாக இருக்கும். அதனால இதோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ என் ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே இதை க்ளீன் பண்ணிவிடும். ஸோ எப்போவுமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ், ஆக்சுவலி பார்க்கறதுக்கு என் ஸ்கின் க்ளீனாக இருக்குது, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பட் இந்த காட்டன் பேடில் அவ்வளோ டர்ட் இருக்குது. ஸோ அதனால ஸ்கின் கண்டிப்பாக நல்லா க்ளீனாக இருக்கணும். அடுத்தது ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து குட் வைப்ஸோட டீ ட்ரீ இலுமினேட்டிங் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து அன்றைக்கி நான் பண்ணேன். நார்மலாக எவ்ரிடே நம்ம மேக்கப் போடும்போதெல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. அன்றைக்கி வந்து என் ஸ்கின் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹெட்ஸ் எனக்கு இருந்தது. எப்போவுமே எனக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். இப்போ ரொம்பவே கம்மி ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்க்ரப் அவ்வளோ ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப மைல்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வச்சு என் ஸ்கின்னை நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது பாத்ரூமில் போய் தான் பண்ணணும். எதுக்கு நம்ம ஸ்க்ரப் பண்ணணும், எதனால் ஸ்க்ரப் பண்ணால் என்ன நல்லது என்ன கெட்டது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோவாக ஒன்று போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நான் கார்ட்ஸில் போடுறேன். ஓகே, நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இப்போ நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு, ஸோ என் ஸ்கின் இப்போ கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது. என்னோட டார்க்ஸ் லிட்டில் பிரின்சஸ் கிளிப் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃபைன், நான் இதை வச்சு இப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னோடய ஃபேஸில் கொஞ்சம் கூட முடி படுறது சுத்தமாக பிடிக்காது மேக்கப் பண்ணும்போது. ஆல் ரைட், ஸோ என்னோடய ஃபேஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் எப்போவுமே யூஸ் பண்ணுற டோனர் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட இந்த ஆர்கன் ஹைட்ரேட்டிங் டோனர். இல்லை பேரபன்ஸில் சல்ஃபேட்டில் க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ இது ஸ்ப்ரே ஃபார்மில் இருக்குது. எனக்கு ஸ்ப்ரே ஃபார்மில் இருக்க டோனர் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊற்றி இப்படி அப்ளை பண்ணுறதை விட இப்படி இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், ஏன்னா இப்படி தான் வாய்க்குள்ளே போகும். ஸோ அடுத்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து நியூட்ரிடோமோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு நான் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். அண்ட் நான் நார்மலி பார்த்தீங்கன்னா அந்த பர்பிளோட 24K கோல்டு ஆயில் இருக்குது. ஸோ இதையும் நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். பட் அந்த டேயில் வந்து நான் அப்ளை பண்ணலை, பிகாஸ் நான் ஃபவுண்டேஷன் எதுவும் போடலை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் லைட்டாக என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நம்ம கழுத்தில் ஃபவுண்டேஷன் எதுவுமே போட போகிறது கிடையாது, கன்சீலர் எதுவுமே கழுத்தில் போட போகிறது கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கழுத்தில் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். பிகாஸ் ஸ்கின் கேர் ஸ்டெப் வந்து கழுத்துலையும் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆல்ரைட், நான் ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் என் ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ முன்னாடியை விட. சன்ஸ்க்ரீன் அன்றைக்கி நான் சன்ஸ்க்ரீன் போட்டேன். நான் போட்டது வந்து குட் வைப்ஸோட ஹவானா மேங்கோ சன்ஸ்க்ரீன். அண்ட் அதை வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடும்போது இந்த பேட்சியாக நமக்கு தெரியும்ல, ரொம்ப வந்து வெள்ளை அடித்த மாதிரி அந்த மாதிரி இருக்காது. முக்கியமான ஸ்டெப்பே சன்ஸ்க்ரீன் தான். எனக்கு வந்து டேன் ஆகிடுவேன் அப்படிங்கிற பயம் கூட கிடையாது, பிகாஸ் டேன் ஆகிறது எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து இந்த சன்பர்ன் எல்லாமே வரும், ஸ்கின்ல நிறைய இந்த ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ரீசன். நான் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே டன், இப்போ நம்ம ப்ரைமர் போட போகிறோம். ப்ரைமருக்கு வந்து அஃபோர்டபுள் சைடில் எனக்கு பிடிச்ச ப்ரைமர் வந்து NYBயோட ப்ரைமரும் வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாலாம் போடல.
என்னோட கண்ணத்துக்கிட்ட இந்த ஏரியாவில் என்னோட மூக்குக்கு மேலே அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட மூக்கில் நான் வந்து ஃபவுண்டேஷன் கூட போட மாட்டேன். பட் வந்து எனக்கு ப்ரைமர் மட்டுமே போட்டாலே வந்து அந்த இடத்துல இந்த டெக்ஸ்சர் எல்லாம் குறையிற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அதுக்காக தான் நான் முக்கியமாக போடுறேன். கன்சீல் பண்ண போகிறோன்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து நான் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய லவ் ஸ்டோரி மேக்கப் லுக் வீடியோலேயே நான் போட்டிருந்தேன். யூஸ்வலி வந்து நான் நார்மலாக வெளியே போகிறேன்னா நான் இதுதான் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேலட்டில் இருக்கிற இந்த 2 ஷேட். பிகாஸ் இது ரெண்டும் சேர்க்கும் போது என்னோட ஷேட் வருது. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக அது என்னோட கண்ணத்தை வந்து கொஞ்சம் ரோஸாக காட்டுது. ஸோ அதுக்காக தான் நான் அதை பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த பேலட் தான் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் ஏதோ ஒரு கன்சீலர் பேலட்டோ ஏதோ ஒரு கன்சீலர் சேம் உங்கள் ஷேடில் இருக்க கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். அதை போட்டு நீங்கள் உங்களுடைய இந்த மார்க்ஸ் எல்லாம் மறைச்சாலே போதும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். கண்ணு கீழேயும் நான் அதே தான் போடுறேன். லைட்டர் ஷேட் எதுவுமே போடல. சேம் என்னோடய ஃபேஸ்க்கு நான் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேனோ அதுதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஜஸ்ட் ஒரு 2 minutes தான். டக்கு டக்குன்னு எனக்கு எங்கெல்லாம் வந்து மார்க்ஸ் இருக்கும் அங்கே மறைச்சிக்கிட்டேன். என் கண்ணு கீழே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நார்மலி நான் என்னோட எவ்ரிடே இந்த லவ் ஸ்டோரி மேக்கப்பில் கண்ணு கீழே போட மாட்டேன். பட் இதில் கண்ணு கீழே, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக நெத்தியில் எங்கேயாவது மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன். மற்றபடி வேறு எந்த ஏரியாவுமே நான் கவர் பண்ணல. நான் சேம் ஷேட் போடுறேன் அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு ஆடாக தெரியாது. ஏதோ வந்து அங்கங்கே வெள்ளை பூசின மாதிரி தெரியாது. ஃபுல்லாக உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாலஸாக தெரியும். ஸோ இன்னொன்று நான் வித்தியாசமாக ஒன்று பண்ணேன். அது ஆக்சுவலி நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் போடுறது நார்மலி வந்து நான் பவுடர் அவ்வளோ போட மாட்டேன். பட் எனக்கு அன்றைக்கி வந்து ஷோராக வெளியே போகிறோம். ஸோ மேக்கப் வந்து பவுடர் போடலன்னா மெல்ட் ஆகிடுங்கிறதுனால பவுடர் போடுறேன். ஸோ அதனால நான் வந்து ஸ்டேக் ஒர்க்கியோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து இந்த மூடியில் இப்படி தட்டிக்கிறேன். ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே தெரியும். இப்போ ஆஃபரில் என்ன இருக்குன்னு கூட தெரியும். இப்போ நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் சும்மா நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற டவல் இருக்குது இல்லையா, நம்ம முகம் துடைக்கிற டவல், அன்றைக்கி வந்து எனக்கு ஸ்பஞ்ச் கிடைக்கல. ஃபேஸில் போடுற ஸ்பஞ்சோ ப்ரஷ்ஷோ எதுவுமே கிடைக்கல. ப்ரஷ் வந்து நான் வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த டவலை எடுத்துகிட்டு இப்படி நம்ம சின்ன வயசுலலாம் பவுடர் போடுவோம்ல அந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டு இப்படி கையில் ஒத்திட்டு அதை வந்து என் ஃபேஸில் நான் போட்டேன். இப்படி எக்ஸாக்ட்லி இப்படி தான் வந்து நான் போட்டேன். அகெயின் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால என் கையில் இப்படி ஒத்திட்டு அடுத்தது என் கண்ணத்தில். ஸோ இப்படி பண்ணும்போது பவுடர் ஓவராக மாட்டிக்குது. அட் த சேம் டைம் வந்து கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் பவுடர் வந்து நம்மளால் ஃபேஸில் போட முடியுது. ஓவராக இருந்தால் கூட டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து துணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஃபவுண்டேஷனும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அவ்வளோதான். இந்த மாதிரி டவல் வச்சு போட்டதுனால எனக்கு நார்மலாக இந்த ஸ்பஞ்ச் வச்சு போடுறத விட டவல் வச்சு லூஸ் பவுடர் போடும்போது எனக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்குது. அதுக்காக தான் நான் இதை அன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணேன். என்கிட்ட எதுவுமே இல்லைங்கிறதுனால பட் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கணும். ஸோ அதனால் ஹைலைட்டர் வந்து நான் பவுடர் ஹைலைட்டரோ அந்த பேனில் உள்ளது போடாமல் இந்த மாதிரியான ஸ்டிக் ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன். இது வந்து பர்பிளோட டூ மச் டுவல் ஹைலைட்டர், நாட்டி மச் ஷேட் நம்பர் 5. ஸோ இதை வந்து என்னோட மூக்கில் தான் எனக்கு ஹைலைட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட மூக்கில் வேற லெவலில் இருக்குது சீரியஸாக. நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஒரு ஹைலைட்டரை மட்டும் உங்களோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் நீங்கள் போட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சீரியஸ்லி. ஸோ தட்ஸ் இட். என் கையை வச்சு நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டேன். வெரி சிம்பிள். நம்ம நார்மலாக அந்த ஹைலைட்டர்லாம் கூட போடும்போது நமக்கு ரொம்ப இப்படி பாப் ஆகும்ல, இது ரொம்ப மைல்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ப்ளஷ் எதுவுமே அன்றைக்கி போடல. ஜஸ்ட் என்னோட ஃபேஸ் மேக்கப் பேஸ் மேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம கண்ணுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த NYBயோட ஸ்மட்ச் ப்ரூஃப் வாட்டர் ரெசிஸ்டன்ட் 1 ஸ்ட்ரோக் அப்ளிகேஷன் சிட்டி ஐலாண்ட் ஐ பென்சில் இவ்வளோ சொல்லியிருக்காங்க. பட் இது கண்டிப்பாக ரொம்ப மட்டமான ஒரு பென்சில். நான் அதனால இது ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். கண்ணுக்கு யூஸ் பண்ணால் நம்ம போட 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 கருப்பு கலரில் ஒன்றுமே வராது. வெறும் இது மட்டும் தான் அப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ சுத்தமாக ஒரு மோசமான ஒரு பென்சில் இது. பட் நீங்கள் வந்து ஐப்ரோஸ்க்கு ஒரு நல்ல பென்சில் தேடுங்கன்னா இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ பிக்மெண்டடாக இல்லை, கருப்பு கலரில் ஐப்ரோஸில் தெரியல அண்ட் ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ அதனால இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி ரேண்டமாக போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக நான் இப்போ வரைஞ்சிருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராஸ்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ அதெல்லாம் மறைக்கணுங்கிறதுனால நான் அப்படி இப்போ திக்காக வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஐப்ரோஸை கோம் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பென்சிலில் போட்டிருக்கோங்கிறதுனால கொஞ்சம் அன்ஈவனாக அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால நம்ம ஐப்ரோஸ் நல்லா கோம் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் நல்லா கோம் பண்ணி ஓரளவு கொண்டு வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும், டிஃபைன்டாக பிடிக்காது. ஐம் மோர் ஆஃப் அ நேச்சுரல் மேக்கப் பர்சன். எனக்கு அந்தளவுக்கு ஹெவி கிளாம் மேக்கப் வந்து நான் வெளியே போட்டு போகிறதுக்கு அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் எனக்கு போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஐஷேடோ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு லுக் அப்படின்னு சொல்லணும். நமக்கு தேவை ஒரே ஒரு ப்ரஷ் அண்ட் இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு ப்ளஷ் பேலட், ஃபேஸ் பேலட். இதில் இருக்கிற இந்த லைட் ப்ரௌன் கலர் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷேடை ஃபஸ்ட் நான் எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸில் ஃபுல்லாக ரேண்டமாக நான் அப்படியே இப்படி போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் தெரியாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒன்றுமே போடல, ஐஷேடோ எதுவுமே போடல, மொட்டையாக இருக்க மாதிரியும் தெரியாது.
ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்காக இருக்கும். 2 கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், 2 கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இது கொஞ்சம் டிஃபைன்டாக ஒரு க்ரூம் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் மொட்டையாக காமெடியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த லைட் ப்ரௌன் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இந்த பேலட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சட்டிலான ஒரு பிங்க் கலர் ஒன்று இருக்குது, ப்ளஷ் கலர். அதை வந்து நான் என்னோட கண்ணுக்கு ஐலிட் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். சேம் ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வெரி சிம்பிள் ஓகே, தேட்ஸ் இட். அவ்வளோதான், டோட்டலி அவ்வளோதான். நம்மளுடைய ஐ ஷேடோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம காஜல் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் என் வாட்டர் லைனில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என் வாட்டர் லைனில் மட்டும் நான் அப்ளை பண்ணல, கொஞ்சம் கீழே லைட்டாக அந்த ஸ்மட்ஜ் லுக் இருக்க மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஐஸ் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதே காஜலை வந்து என்னோட அப்போ வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த லேஷ் லைன், இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, நம்ம லேஷ் லைன் அண்ட் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நான் அன்றைக்கி வந்து ஐலைனர் எதுவுமே போடல. இதே காஜலை என்னோட கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மட்ஜ் ஆகிற மாதிரி லைட்டாக நான் போட்டுட்டு லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். உங்களால் முடிஞ்சால் ஃபிங்கர்ஸ்லேயே பண்ணுங்கள், இல்லைனா ப்ரஷில் பண்ணுங்கள். ஃபிங்கர்லனா நீங்கள் சுண்டு விரலில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ என் கையில் நான் லைட்டாக நான் ஸ்மட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அகெயின் நான் ஒரு சின்ன ஒரு லேயர் வந்து நான் போட போகிறேன். தேட்ஸ் இட். இது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சீரியஸ்லி அந்த ஸ்மட்ஜான மாதிரியும் இருந்தது, கொஞ்சம் டிஃபைண்டாக இருக்க மாதிரியும் இருந்தது. ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இது. ஸோ வந்து இது நீங்கள் ப்ரஷ்லேயும் ஸ்மட்ச் பண்ணலாம். மஸ்காரா போடணும், பட் அதுக்கு முன்னாடி லேஷை கேர்ள் பண்ணணும். பட் நான் சொன்ன டோங்கிரி டப்பாங்கிறதுனால இன்றைக்கி என்னோட லேஷ் கலரை தொலைச்சிட்டேன். அன்றைக்கி வந்து நான் லேஷ் கேர்ள் பண்ணிட்டு அப்புறம் தான் மஸ்காரா போட்டேன். ஸோ நான் பர்பிளோட லேஷ் எக்ஸ்டெண்டட் மஸ்காரான்னு நினைக்கிறேன். இது இல்லை, தப்பாக சொல்லிட்டேன். ட்ரூ திக் அண்ட் தின் வால்யூமினஸ் மஸ்காரா. ஸோ இது வந்து நம்ம லேஷஸில் போட்டுக்கலாம். இது வந்து அஃபோர்டபுள் சைடில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்காரா. இது எனக்கு பர்பிளோட ப்ராடக்ட்ஸில் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட். இது பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட். அப்படி தான் வளரணும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா 2 கண்ணுக்கும்? நம்ம மஸ்காரா போட்டதுக்கப்புறமா நம்ம லேஷஸ்லாம் நல்லா இப்படி படர்ந்து விரிஞ்சு ஐஸ் ஓப்பன் அப் ஆகிட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மஸ்காரா போடுங்க. பட் லேஷை கேர்ள் பண்ணுங்கள். ஒரு லேஷ் கர்லர் வாங்கிக்கோங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் லேஷ் கண்டிப்பாக கேர்ள் பண்ணுங்கள். இன்றைக்கி அதை காணுங்கிறதுனால நான் எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய ஐ மேக்கப் வந்து முடிஞ்சிடுச்சு. இதா ஒன்றுமே ரொம்ப சட்டிலாக இருக்குது இந்த மேக்கப். அதுதான் இந்த மேக்கப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான ரீசனே. ஸோ லிப்ஸ்டிக் போட போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பார்ட்டு இதுதான் லிப்ஸ்டிக். பிகாஸ் வந்து அன்றைக்கி நான் போட்டிருந்த ஷேட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது வந்து சுகரோட ஸ்மட்ச் மீ நாட் லிக்விட் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து டேன் ஃபேன். அண்ட் இதுலேயே இதோட டூப்பும் ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஒரு 300-400 ரேஞ்சில் வரும். அண்ட் இதில் வந்து ஸ்டேக் ஒர்க்கியோட மினிஸ் இந்த லிப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நாட்டி கான்வர்சேஷன் ஸ்டார்டர். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஷேட் தான். இது ரெண்டுமே எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்குது. ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ். இது லைட்டாக ஒரு பீச் ஆடான மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பிங்காக இருக்குது. அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இது ஒரு சூப்பர் டியூப் ஸ்டேக் ஒர்க்கியோடது. பட் அன்றைக்கி வந்து நான் வந்து இது தான் போட்டேன், டேன் ஃபேன் தான் போட்டேன் சுகர் ஸ்மட்ச்மினோட லிக்விட் லிப்ஸ்டிக்லேருந்து. ஸோ அது வந்து நான் என்னோட லிப்ஸில் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் லுக் இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் கூட மேபி நான் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த லுக் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, மினிமலிஸ்டிக்காக இருக்குது. என் ஃபேஸில் நான் மேக்கப் போட்டிருக்க ஃபீலே எனக்கு இல்லை, ஹெவியாக அந்த மாதிரி இல்லை. அண்ட் அன்றைக்கி ஃபுல்லாக நான் அவ்வளோ தூரம் வெளியே தான் சுற்றினேன். என்னோட மேக்கப் ரிமூவ் ஆகலை. ரொம்ப நேரம் ஸ்டே ஆயிருந்தது அவ்வளோ வெயில்லையும். ஸோ என்ன தான் நம்ம வந்து பவுடர்லாம் போட்டாலும் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ரொம்ப முக்கியம். பிகாஸ் வெளியே போனேன்னா எனக்கு கண்டிப்பாக மேக்கப் வந்து ரிமூவ் ஆகும். நான் ஃபேஸஸ் கனடாவோட கீப்ஸ் மேக்கப் இன்டாக்ட் ஹைட்ரேட்ஸ் அண்ட் ரிஃப்ரெஷஸ் நான் ஸ்டிக்கி அல்டைம் ப்ரோ, தப்பாக சொல்கிறேன், ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்ஸர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஃபுல்லாக ஃபேட் ஆகிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் கொஞ்சம் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அன்றைக்கி வந்து அந்த டேயில் நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கான ரீசனே பொட்டு சந்தனம் தான். ஸோ நம்ம பொட்டு வைக்க போகிறோம். அன்றைக்கி நான் பொட்டு எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஹேர் பின். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபேஸஸ் கனடாவோட இன்டென்ஸ் மேட் லிப்ஸ் ப்ளஸ் ப்ரைமர், இதிலேருந்து மல்பரி மேஜிக் ஷேடு இது எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு மாதிரியான ஒரு டார்க் பிங்க் ஒரு மாதிரியான ஒரு கலர் இது. ஸோ இதில் வந்து என் ஸ்லைடுக்கு பின்னாடி முக்கி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணது காரணம் என்னோட லிப் ஷேடுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. என்னோட ஐ லுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆச்சு. ஸோ அதுதான் இது நான் சூஸ் பண்ணேன். ஸோ கடைசியாக நம்ம வந்து சந்தனம் வைக்கணும். பட் இன்றைக்கி என்கிட்ட சந்தனமும் இல்லை. பிகாஸ் அன்றைக்கி நான் கோயிலுக்கு போனோம், கோயிலில் தான் நான் சந்தனம் வச்சேன். இன்றைக்கி என்கிட்ட மஞ்சள் தான் இருக்குது. பட் மஞ்சளுக்கும் சந்தனத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படிங்கிறதுனால மஞ்சளை யூஸ் பண்ணலாம். சந்தனம் வச்சுக்கலாம், மஞ்சள் வச்சுக்கலாம். ஓகே, இப்படி தான் இருந்தது என்னுடைய மேக்கப் கம்ப்ளீட்டாக அன்றைக்கி. இதுதான் அந்த கம்ப்ளீட் லுக். எக்ஸாக்டாக நான் சேம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேமாக தான் பண்ணேன். ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். பிகாஸ் அது என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்குது. அண்ட் ஹேர் வந்து நான் காரில் போகும்போது தான் நான் தலை வாரினேன். ஏன்னா நான் கோயிலுக்கு டைம் ஆகிடுச்சு. எடுத்துக்கிட்டேன்னா இங்கேருந்து இப்படி மொத்தமாக முடி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி இப்படி தான் வச்சேன். ஜஸ்ட்டு இப்படியே கையிலேயே சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி ஒரு பஃப் வச்சுட்டேன். இது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல.
இதில் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் கம்மல் போட்டு நம்ம இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஸோ உங்கள் எல்லாருமே நான் உள்ள பார்க்குறேன். Until then, bye from Keerthi. Bye.